சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த குடும்பங்களுக்கு மட்டும் மாதம் ரூ. 4,000 வரப்போகிறது. அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா கேளுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து அரசின் இன்ப இன்ன பிற திட்டங்களில் பயனாளிகளாக இருக்கும் குடும்பங்கள் மாதம் ரூ. 4,000 வரை பெற முடியும். அதாவது தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பெண்கள் அதிக அளவில் விண்ணப்பித்து வருகின்றன. அந்த வகையில் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு அரசு இந்த திட்டத்தின் மூலம் ரூ. 1,000 மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை விடுபட்டவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விதிமுறைகளுக்கு வருபவர்கள் என அந்த குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் இப்போது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது அரசு கொடுத்திருக்கும் புதிய தளர்வுகளின் அடிப்படையில் ஓவிட்டியம் ஆண்டுக்கு 2,5 லட்சம் ரூபாய்க்கு கீழாக பெறும் குடும்பத்தினரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அவர்களில் அதாவது புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிப்பவர்களில் தகுதியானவர்களை தேர்வு செய்து அரசு விரைவில் ரூ. 1,000 கொடுக்க உள்ளது. இதனால் இது ஒரு புறம் இருக்க, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பவர்கள் குடும்பத்தினர் மாதம் ரூ. 4,000 பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது எல்லாம் குடும்பங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. இதற்கு ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து அரசின் இன்ன பிற திட்டங்களின் மூலம் அந்த குடும்பத்தினர் பயன்பெறுபவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக சொல்ல போனும் என்னவென்றால், ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பார். அவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்து முடித்து கல்லூரி செல்லும் மகள் மற்றும் மகன் இருந்தால் இருவரும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய திட்டங்களில் வழியாக மாதம் ரூ. 1,000 பெறுவார்கள். இதனால் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து இப்போது கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ரூ. 1,000 வழங்கப்படுகிறது. அதேபோல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் ரூ. 1,000 வழங்கப்படுகிறது. இது தவிர முதியோர் ஓய்வூதியம் மாதம் ரூ. 1,000 பெறும் மூத்த குடிமக்கள் அக்குடும்பத்தில் இருந்தால் தமிழ்நாடு அரசின் மாதாந்திர நிதி உதவியால் மட்டும் ரூ. 4,000 பெற முடியும். எனவே தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தில் மேலே சொல்லப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மற்றும் புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் முதியோர் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் இருப்பின் நிச்சயமாக ரூ. 4,000 தவறாமல் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இனி ஜிபே, போன்பேயில் பணம் அனுப்ப கட்டணம், யுபிஐ கட்டணம் குறித்த ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வரை யுபிஐ மூலம் பணம் அனுப்புவது இலவசமாகவே இருந்து வருகிறது. மக்கள் அதிகளவில் யுபிஐ பயன்படுத்தவும் இதுவே முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் விரைவில் மாறலாம் என சொல்லப்படுகிறது. அதாவது வரும் காலத்தில் யுபிஐ சேவைக்கு கட்டணம் விதிக்கப்படலாம். அதாவது ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இது தொடர்பாக கூறியதாவது, நமது நாட்டில் இப்போது
யுபிஐ மூலமாகவே பெரும்பாலானோர் பரிவர்த்தனைகளை மேற்கொள்கிறார்கள். ரொக்கமாக பணத்தை எடுத்து சென்றால் திருட்டு பயம், சில்லறை பிரச்சனை என ஏகப்பட்ட சிக்கல் வரும். யுபிஐ முறையில் அது எதுவுமே இல்லை. மேலும் யுபிஐ மூலம் பணம் அனுப்பும்போது கட்டணம் எதுவும் இல்லை. இதுவே பலரும் யுபிஐ பக்கம் செல்ல முக்கிய காரணமாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் விரைவில் மாறலாம் என சொல்லப்படுகிறது. அதாவது பிரபல ஆங்கில ஊடகம் சார்பில் நடந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் நிகழ்வில் பங்கேற்ற ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு கூறியுள்ளார். அதாவது யுபிஐ மூலம் செய்யப்படும் அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளும் அனைத்தும் வரும் காலத்தில் இலவசமாக இருக்காது என்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா சூதகமாக தெரிவித்தார். இப்போது யுபிஐ யூசர்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி பணம் அனுப்பும்போது மக்களுக்கு கட்டணம் இல்லை. அதேபோல இதில் பேமெண்ட் வாங்கும் கடைக்காரர்களுக்கும் தனியாக கட்டணம் இல்லை. யுபிஐ குறுகிய காலத்தில் இத்தளவுகளுக்கு பிரபலமாக இதுவே முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இதனால் இந்த சூழலில் தான் யுபிஐ குறித்து ஆர்பிஐ கவர்னர் கூறியுள்ளார். யுபிஐ குறித்து பேசும்போது அவர், பேமெண்ட் என்பது ஒரு முக்கியமாக விஷயம். நமக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பு தேவை. தற்போது யுபிஐ சேவையில் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. இதை பராமரிக்க ஆகும் செலவுகளை வங்கிகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு அரசு வழங்கி வருகிறது. இதனால் எந்த ஒரு முக்கியமான உள்கட்டமைப்புக்கும் பலன் இருக்க வேண்டும். எந்த ஒரு சேவையும் நிலையானதாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கான கட்டணத்தை யாராவது செலுத்தியாக வேண்டும். இதனால் கடந்த ஜூன் மாதம் யுபிஐ பரிவர்த்தனைகள் சர்வதேச பேமெண்ட் முறையான விசாவை விஞ்சியது. இந்தியாவில் கடந்த ஜூன் மாதத்தில் யுபிஐ மூலம் 18.39 பில்லியன் பரிவர்த்தனைகளில் 24.3 லட்சம் கோடிக்கு மேல் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.